Hello guys, இன்னைக்கு TNPC எக்ஸாம்ஸ் அண்ட் கேம்பஸ் இன்டர்வியூஸில் கேட்குற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பிளட் ரிலேஷனோட பேசிக் கான்செப்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் என்னென்னு கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க தெரிஞ்சால் தான் இதில் கேட்குற கொஷனை ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஸோ அது நம்ம முதல் தெரிஞ்சுக்கலாம். ஃபாதர் சைடு ரிலேஷன்ஷிப் அதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்னல் சொல்லி தான் சொல்லணும். ஓகேங்களா? ஃபாதர்ஸ் ஃபாதர், அப்பாவுடைய அப்பா யார், நமக்கு கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்பா வழியில் வர்றதால பேட்டர்னல் நம்ம சேர்த்துக்கணும். பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். ஃபாதர்ஸ் மதர், அப்பாவுடைய அம்மா, அவங்க வந்து கிராண்ட் மதர். ஓகேங்களா? பேட்டர்னல் கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லணும். ஃபாதர்ஸ் பிரதர், அப்பாவுடைய அண்ணனோ இல்லை தம்பியோ, அவங்க நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கிள் அப்படின்னு சொல்லணும். ஃபாதர்ஸ் சிஸ்டர், அப்பாவுடைய அக்கா இல்லை தங்கை, இவங்கள வந்து நம்ம என்னென்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் ஃபாதர் சைடு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து மதர் சைடு தெரிஞ்சுக்கலாம். மதர் சைடு அப்படின்னா மெட்டர்னல் சொல்லணும். மதர்ஸ் ஃபாதர், அம்மாவுடைய அப்பா, அவரும் கிராண்ட் ஃபாதர் தான் நமக்கு, ஆனால் மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் சொல்லணும். ஓகேங்களா? அம்மாவுடைய அப்பான்றதால மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். மதர்ஸ் மதர், கிராண்ட் மதர், அம்மாவுடைய அம்மாவை கிராண்ட் மதர் சொல்லணும், மெட்டர்னல் கிராண்ட் மதர். மதர்ஸ் பிரதர் அங்கிள், மதர்ஸ் சிஸ்டர் ஆண்ட். ஓகேங்களா? டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கலாம். பிரதர் சிஸ்டர் அப்படின்ற பிரதர் சிஸ்டர் நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை சன் டாட்டர், அப்பா குழந்தை, நம்ம பசங்க இருக்காங்க இல்லையா, சன் இல்லைனா டாட்டர் வந்து நம்ம சில்ட்ரன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஸ்பவுஸ் அப்படின்னு சொல்லிக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்தது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். பிரதர்ஸ் சன் இல்லை டாட்டர், நம்மளுடைய பிரதரோட சன் இல்லைனா டாக்டர் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்யூ. பையனாக இருந்தால் நெப்யூ, பொண்ணாக இருந்தால் நைஸ். சிஸ்டர் சன் டாட்டரும் அதே மாதிரி தான் வரும். நெப்யூ நைஸ் தான். பையனாக இருந்தால் நெப்யூ, பொண்ணாக இருந்தால் நைஸ். சன் இல்லைனா டாட்டர், நம்ம சன்னுடைய சன்னு, நம்ம பையனுடைய பையன் இல்லை நம்ம பையனுடைய பொண்ணு, பையனுடைய பையனாக இருந்தால் கிராண்ட் சன், பையனுடைய பொண்ணாக இருந்தால் கிராண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இதை பற்றின கொஷின்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.